அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆயக்கவுண்டம்பாளையம் பகுதியில் மக்களுடன் உணவருந்தி அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலமே இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக வேட்பாளராக களம் இறங்கி இருக்கிறார். அவர் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் அவிநாசி தொகுதிக்குட்பட்ட பழங்கரை பஞ்சாயத்துக்குட்பட்ட ஆயக்கவுண்டன்பாளையம் என்ற பகுதியில் இன்றைய தினம் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏடி நகர் என்ற பகுதிக்கு சென்ற எல் முருகன் அங்கிருந்த மக்களுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடியதுடன் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் வீடுகளுக்கு சென்று ஒவ்வொருவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அந்த பகுதிகளுடைய பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் அப்பகுதி மக்களுடன் அமர்ந்து ஒன்றாக உணவு அருந்திய எல் முருகன் அப்பகுதி மக்களுக்கு தேவையான கல்வி மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை குறித்து கேட்டறிந்தார். அப்பொழுது வாக்குகளை சேகரித்த எல் முருகன் அப்போது தமிழகத்தில் நடந்து வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்களது உழைப்பை சுரண்டுவதாகவும் மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாகவும் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைந்தால் தமிழகத்தில் அவிநாசி சட்டமன்றத்திற்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படும் என கூறி அவற்றை பகுதி மக்களுக்கு அது குறித்து விளக்கம் அளித்தார். எல் முருகன் மிக எளிமையாக பகுதி மக்களுடன் கலந்துரையாடியது பகுதி மக்களுடைய வரவேற்பினை பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக அவிநாசியின் பல்வேறு பகுதிகள், அவிநாசி, அன்னூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக எல் முருகன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.